வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டோட்டலி டிகே இப்போ ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்காரு. அந்த நியூஸை கேட்கும்போது எனக்குலாம் செம ஹாப்பியாக இருந்தது. இப்போ ஆர்சிபியை ட்ரோல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஆர்சிபியோட ரசிகர்கள் சேடாக இருந்தாலும் சரி, IPL 2025 ஸ்குவாடை பற்றி அவங்க சொல்கிற விஷயம், நம்ம பேஸ் அட்டாக்கு புவியை வாங்கியிருக்கிறோம், பட் ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறத பார்க்கும்போது பெரிய லெவலில் ஸ்பின் அட்டாக்கை லீட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க பெரிய லெவலில் பேசிகிட்டு இருப்பாங்க. ஈவன் அது உண்மைதான். இப்போ புவி பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு பேஸ் அட்டாக்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பவுலரோ, அதே மாதிரி ஸ்பின்னுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் இருந்து ஸ்பின் அட்டாக் லீட் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. நானுமே அப்படிதான் நினைச்சேன். பட் ஆனால் குர்னல் பாண்டியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்பின் அட்டாக் லீட் பண்ணுவார், அவர்லாம் ஒரு பிரைமரியா பவுலிங் அட்டாக் எல்லாம் லீட் பண்ணதே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் எல்லாருமே பேசிட்டு இருந்திருப்போம். பட் இப்போ பிராக்டிஸ் செஷன்ல நடந்த ஒரு விஷயத்த அந்த இடத்துல டிகே ரிவீல் பண்ணியிருக்கிறாரு. பிராக்டிஸ் செஷன்ல நம்மளுடைய டிகே வேற லெவலான சம்பவத்தை பண்ணியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, டொமஸ்டிக் பிராக்டிஸ் செஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளுடைய ஆர்சிபி லாஸ்ட் மந்த் பண்ணியிருந்தாங்க. அந்த பிராக்டிஸ் செஷனோட 4வது நாளில் தான் நம்மளுடைய குர்னல் பாண்டியா ஆர்சிபியோட அந்த ஒரு டொமஸ்டிக் பிராக்டிஸ் கேம்ப்ல ஜாயின் பண்றதுக்கு வந்திருந்தாரு. அந்த ஒரு பிராக்டிஸ் கேம்ப்ல குர்னல் பாண்டியா பண்ண சம்பவத்தை தான் இந்த இடத்துல டிகே சொல்லியிருந்தார். ஏன்னா இப்போ ரீசெண்டா ஆர்சிபி அவங்களோட அன்பாக்ஸ் ஈவெண்ட்டை பத்தி ஒரு சில விஷயங்களை ரிவீல் பண்ணாங்க. அந்த அன்பாக்ஸ் ஈவெண்ட்டோட டிஸ்கஷன்ல பாத்தீங்கன்னா, ஆர்சிபியோட ஃபேன்ஸ் ஆர்சிபியோட ஸ்பின் அட்டாக் வீக்கா இருக்கிறதா நினைக்கிறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்றது, இப்போ நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் அப்படிங்கிற சிச்சுவேஷன்லயும் நம்ம இருக்கிறோம், அந்த ஒரு வீக்னஸ் சரி பண்ணிடலாமா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனுக்குள்ள போகும்போது பிராக்டிஸ் செஷன்ல குர்னல் பாண்டியாவோட பவுலிங் சம்பவத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டலி குர்னல் பாண்டியா பாத்தீங்க அப்படின்னா அந்த பிராக்டிஸ் செஷன்ல அவர் டே 3 ஜாயின் பண்ணி டே 4 அந்த பிராக்டிஸ் செஷன்ல இருந்திருக்கிறாரு. அதுல 4 விக்கெட் அப்படிங்கறத எடுத்திருக்கிறாரு. ஒரே ஓவர்ல பாத்தீங்கன்னா 2 விக்கெட், அதுக்கப்புறம் ஒரே ஒரு ரன் மட்டுமே கொடுத்து டோட்டலி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு எக்கனாமிக்கலான ஒரு ஸ்பின் பவுலர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, விக்கெட் அப்படிங்கறதையும் எடுப்பாரு, அதே நேரம் எக்கனாமிக்கலாவும் ஓவர் போடுவாரு. ஸ்பின் அட்டாக் மெஜாரிட்டியா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒருத்தர் ரொம்ப டைட் லைன் வச்சுட்டு இருந்தாருன்னா இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா விக்கெட் எடுப்பாரு. டைட் லைன் இருக்கும்போது மீதி இருக்கிற பிளேயர்ஸை டேக் ஆன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அங்க இருக்கிற அப்போசிஷன் பிளேயர்ஸோட மைண்ட் செட்டா இருக்கும். அதை ஈஸியா இவங்க பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்துல விக்கெட் எடுத்துருவாங்க. குர்னல் பாண்டியா டைட் லைன்ஸ் போடுறாரா அப்படின்னு பாக்குறதுக்கு தான் அவருக்கு பவுலிங் கொடுத்தது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா டைட் லைன்ஸ் போட்டதோட மட்டும் இல்லாம நீட்டா விக்கெட்டும் எடுத்து வேற லெவல் எஃபிஷியன்டா இருந்திருக்கிறாரு. பேட்டிங்லயும் குர்னல் பாண்டியா நம்ம சொல்லவே தேவையில்ல. அவர் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் தான். பட் அவர் அங்க எல்லாரும் சொல்ற இப்போ அவர் மும்பையில் இருந்திருக்கிறாரு, LSGல இருந்திருக்கிறாரு. IPL பிரான்சைசஸ் அப்படின்னு பார்க்கும்போது MIலலாம் சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிளேயராகவும் ஆல்ரவுண்டராகவும் இருந்திருக்கிறார். பட் ஆனால் அந்த இடத்துல பிரைமரி பவுலிங் லைனப்பை லீட் பண்ற ஒரு பவுலரா அந்த 2 பிரான்சைஸ்லயே அவர் இருந்திருக்கிறாரா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இப்போ LSG அவரை கேப்டன் அப்படிங்கிற லெவலெல்லாம் வச்சிருந்தாங்க. அவருக்கு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் கூட கொடுக்கப்பட்டிருந்தது IPLல. டொமஸ்டிக்லயும் அவர் பாத்தீங்க அப்படின்னா லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கறத அவர் கொடுத்திருந்தாங்க. பரோடா டீம் எல்லாம் டொமஸ்டிக்ல அவர் தான் லீட் பண்ணிட்டு இருந்தாரு. அவரோட பவுலிங் அப்படிங்கிறத வச்சு தான் அவருக்கு மிகப்பெரிய பேர் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு டிகே பிராக்டிஸ் செஷன்ல அவர் எஃபிஷியன்ட்டா அவரோட பவுலிங்கை யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறாரு. டிகேவோட அந்த ஒரு பவுலிங் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி குர்னல் பாண்டியா நம்மளுடைய ஆர்சிபியோட ஸ்பின் பவுலிங் அட்டாக்கை லீட் பண்ணாலுமே அது நமக்கு பாசிட்டிவா இருக்குங்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போ அவங்களோட பிளான் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்பின்னர், பிரைமரி ஸ்பின்னரை, எக்ஸ்பீரியன்ஸான ஸ்பின்னர்ஸ் யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்கள நம்ம வாங்கி போடலாம். அதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு பாக்குறது தான். இப்போ ஆடல் ரஷீத்லாம் அந்த இடத்துல இருக்கிறாரு. இதை பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல போயிருக்குது. இந்த டிஸ்கஷன் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வெளியே வரப்போகுது. பட் குர்னல் பாண்டியாவோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உண்மையாவே பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபிக்கு ஒரு மிகப்பெரிய லெவல்ல எஃபிஷியன்ட்டா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். உங்களுடைய ஒப்பீனியன்ல நீங்க குர்னல் பாண்டியா ஆர்சிபியோட ஸ்பின் அட்டாக் லீட் பண்ணலாமா? கண்டிப்பா குர்னல் பாண்டியா ஆர்சிபியோட ஸ்பின் அட்டாக் லீட் பண்ணா எஃபிஷியன்ட்டான ஒரு பிளேயரா இருப்பாரா அப்படிங்கறத சொல்லுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோ மீட் பண்றேன். அண்டர் கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் அட்மின். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.